2026ஆம் ஆண்டு மீன ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் முதல்ல நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி வந்தோன்னே வேலை கிடைச்சிடும். என்னன்னா இவங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஏதாவது ஒரு வேலையை எடுத்துப்போன்னு நினைக்கணும். இல்லை நான் படித்த படிப்புகள் தேடுறாங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இல்லை சார் நான் எனக்கு படித்த படிப்புக்கே வேலை வேணும். ஊர் மாறினாங்கன்னா வாழ்க்கை உறுதியாக மாறிடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உறுதியாக வேலை கிடச்சிடும். ஒன்று. வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒரு நல்ல பதவி நல்ல சம்பளம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் வரும். அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அந்த ப்ரொமோஷன் நல்ல நிலைமையில் இருக்கும், பெரிய லெவலில் கிடைக்கும், பெரிய வாய்ப்புகள் வரும், பெரிய வசதிகள் வரும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அம்மாவை பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எமோஷனலாக அன்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசிகள். அதனால தான் நிறைய நேரத்தில் இவங்க தோற்றுருக்காங்க. இதுவே மீனராசிகள் ஏற்கனவே கிடைச்ச வெளிநாடு வாய்ப்போ வெளியூர் வாய்ப்போ எடுத்திருந்தாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அதை எடுக்காமல் குடும்பத்துக்காக பார்த்துட்டு தான் இப்போ கடன் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாங்கன்னா வேலையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது, அது எந்த டவுட்டும் கிடையாது. இன்றைக்கி பிரச்சனை வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, இல்லை வேலையை விட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அந்த நிலைமை தொடராமல் வேறு இடத்துக்கு ட்ரை பண்ணாங்க, அங்கேயே வேறு ஒரு ஸ்டேட்டில் வேறு ஒரு கண்ட்ரியில் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷமாக வாழக்கூடிய வருடமாக 2026ஆம் ஆண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இருக்க போகுது.